இப்ப தேர்தல் அப்படின்னு வந்துட்டாலே அது மீண்டும் ஆணாதிக்கம் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. தேர்தல்ல வெறும் ஓட்டு போடக்கூடிய கருவியா தான் பெண்கள் இருக்கிறாங்க. பெண் பிரதிநிதிகள் எத்தனை பேர் இடம் பெறாங்க? இப்ப இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை தொகுதி இருக்கு? 234 தொகுதி இருக்கு. அதுல எத்தனை பெண் எம்எல்ஏக்கள் இருக்காங்க? எத்தனை பேர் இருக்காங்க? வெறும் 12 பேர் தான் இருக்கிறாங்க. திமுக இருந்து 7 பேர் இருக்காங்க, அதிமுக இருந்து 5 பேர் இருக்காங்க. இது போதுமா? வெறும் 5%. 234 பேர்ல 117 பேர் இல்லைனாலும் பரவாயில்ல, 100 பேர் இல்லைனாலும் பரவாயில்ல, வெறும் எத்தனை பேர் இருக்காங்க? 12 பேர் தான் இருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை நாடாளுமன்ற தொகுதி இருக்கு? 39 தொகுதி இருக்கு. சரிங்களா? 39 நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கு. எத்தனை பெண் எம்பிக்கள் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? யாராவது எனி கெஸ்? 39 நாடாளுமன்ற எம்பிக்கள்ல வெறும் 5 பேர் தான் பெண்கள் இருக்காங்க. இது போதுமா? நாம சொல்றோம்ல, ஆண்களுக்கு பெண்கள் சரிநிகர், ஆணும் பெண்ணும் சரிநிகர், பெண்களுக்கு ஆண்கள் தான் சரிநிகர், இப்படி நிறைய டேர்ம்ஸ் சொல்றோம், இன்னும் சொல்லிட்டே தான் இருக்கிறோம். ஆனா பெண்களுக்கான சம உரிமை இங்க கிடைச்சிருச்சா? கிடைக்கல. அதுக்கு நம்ம தொடர்ந்து போராடணும்ல. பெண்கள் அரசியலுக்கு வர எது தடையா இருக்கு? என்ன செஞ்சா பெண்களுடைய அந்த பார்ட்டிசிபேஷன் அதிகமா இருக்கும் நீங்க ஃபீல் பண்றீங்க? எது பெண்களை தடுக்குதுன்னு நினைக்கிறீங்க? பெண்களை தடுக்கிறது பாத்தீங்கன்னா, அவங்களோட வீட்டுல முதலா அவருடைய அப்பாவா இருக்கலாம், இல்ல அவருடைய கணவரா இருக்கலாம். பின்னாடி பாத்தீங்கன்னா அவங்களுடைய நாளைக்கு அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள், அந்த சூழ்நிலை, அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு சூழ்நிலையும் அவங்களை தடுக்குது. அதுதான் முக்கிய காரணமா இருக்குது. முக்கிய காரணம் அவருடைய கணவர் அவருக்கு முழுமையாக ஒத்துழைச்சாலே அவங்க எதையும் சாதிக்கலான்றது. அதாவது உறவுகள் அவங்கள தடுக்குது நீங்க சொல்றீங்க. சூப்பர், உறவுகள் தான். சூப்பர் சூப்பர். கிளாப் பண்ணுங்க தம்பிக்கு. அடுத்ததா என் பேர் தரணிகா. நான் 3rd BCA படிக்கிறேன். இப்ப பெண்களோட இதை பத்தி பெண்கள் ஒதுக்கீடை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப நான் வீட்டுல நான் இப்ப ஏதாவது எலெக்ஷன்ல நிக்கிறேன், அந்த மாதிரி சும்மா சொன்னா கூட முதல்ல உனக்கு சேஃப்டி இருக்கா அப்படின்னு தான் கேக்குறாங்க. இப்ப நான் நானே சும்மா ஏதாவது போய் எலெக்ஷன்ல நிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இல்ல இந்த பிரச்சனை எல்லாம் வரும், அந்த பிரச்சனை எல்லாம் வரும் அப்படின்னு நம்மளையே ஃபோக்கஸ் பண்றாங்க. நம்ம காமனா ஒரு கருத்து வச்சா கூட அதுல மேல் டாமினேஷன் ரொம்பவே அதிகமா இருக்கு. நான் ஜென்ரலா இப்ப நான் ஓட்டு போடுறேன், ஜென்ரலா நான் ஓட்டு போட போறேன், எதுக்கு போடட்டும் அப்படின்னு நான் வீட்டுல கேட்டதுக்கு மோஸ்டா யார் என்ன எதுக்கு போடுறாங்களோ அதுக்கு போடு அப்படின்னு தான் சொன்னாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வெறும் சோசியல் மீடியால மட்டும் அந்த மெசேஜை பரப்பாம, இல்ல பெண்கள் அரசியலுக்கு வர எது தடையா இருக்குன்னு நினைக்கிறீங்க? சேஃப்டி தான் சார் தடையா இருக்கு. சேஃப்டி, சேஃப்டி. கேர்ள்ஸ் அரசியலுக்கு வர்றதா பாதுகாப்பு. நினைக்கிறீங்க? நான் என்ன பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இப்ப நாங்க வரோம் அப்படின்னா, ஒரு மேன் அப்படி ஒரு ஆண் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த வித எதிர்ப்பும் இருக்காது. நீ பெண்ணு, நல்லா பெண்ணு அந்த மாதிரி சொல்லுவாங்க. இப்ப இதுவே நான் பண்றேன் அப்படின்னா, நான் எங்க அம்மா கிட்ட கேட்கணும், எங்க அப்பா கிட்ட கேட்கணும். இந்த மாதிரி நாங்க நிறைய பேரை டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியதா இருக்கு. இந்த டிபெண்டன்சியை தான் வரக்கூடிய ஜெனரேஷன் நீங்க உடைக்கிறீங்களா? உடைக்கணும்னு நாங்க கேக்குறோம். உடைப்பீங்களா? எத்தனை பேர் உடைப்பீங்க இந்த ஜெனரேஷன்? இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டீங்க தங்கச்சிங்க, வாங்க. இப்ப என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டீங்க. குடும்பம் தடையா இருக்கு, அந்த சூழல் ரொம்ப பிரச்சனையா இருக்கு, பெண்கள் பாதுகாப்பு ரொம்ப பிரச்சனையா இருக்கு, அதனால பெண்கள் அரசியலுக்கு வர தயங்குறாங்கன்னு சொல்லிட்டீங்க. இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குல்ல, பிரச்சனை என்னன்னு அவுட்லைன் பண்ணிட்டீங்க. இது பண்ணா பெண்கள் தாராளமா அரசியலுக்கு வருவாங்க அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கும்ல, அதை பத்தி சொல்லுங்க. என்ன பண்ணணும்? இல்ல ஆண் அரசியல்வாதிகளுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? என் பேர் எஸ் மதுமிதா. நான் 3rd BCAல இருந்து பேசுறேன். இப்போ ஒரு பெண்ணு அரசியலாகட்டும் இல்லை எந்த ஒரு இடத்துல அவங்க பொசிஷன்ல இருந்தாலுமே அவங்க தப்பாக தான் அந்த பொசிஷனுக்கு வந்திருப்பாங்கன்னு இந்த சொசைட்டியே அவங்கள தப்பாக பேசுவாங்க. ஸோ சொசைட்டி பொண்ணுங்களை தப்பாக பேசாமல் அவங்க சப்போர்ட் பண்ணாங்கன்னா பொண்ணுங்க தாராளமாக வெளியே வருவாங்க. ரொம்ப வலிமிகுந்த வார்த்தைகள். ஆமாம். இப்போ பொண்ணுங்களுக்கு தைரியம் இல்லாமல் இல்லை. நீங்க ஆண்களை மட்டும் சொல்றீங்களா இல்ல பெண்களையும் சேர்த்து ஒரு ஒட்டுமொத்த சமூகமா இப்படி பேசுறாங்கன்னு சொல்றீங்களா? ஸோ பெண்களுக்கு ஆக்சுவலி பெண்களே தடவை. ஓகே, கரெக்டான ஒரு பாயிண்ட். ஹார்ட்ல இருந்து பேசுறாங்க. ஸோ இப்போ ஒரு விஷயம் பண்றதா இருந்தா ஃபர்ஸ்ட் அவங்கள தப்பா பேசுறதே ஒரு பொண்ணாக தான் இருப்பாங்க. ஸோ அந்த பொறாமை, போட்டி அது இல்லாம நாலேஜ் மூலியமாவோ தைரியமாவும் வெளியே வர்றதுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணும். பெண்கள் அரசியலுக்கு வர்றது தடையா இருக்குன்னா முதல்ல அவங்க பயம்தான். மற்றவங்க என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்கன்னு அவங்க நினைக்காம இருக்கணும். பட் இந்த மாதிரி
இல்ல இந்த மாதிரி சுச்சுவேஷன் நிறைய பேருக்கு வரும். பட் அது இங்க எதிர்க்கிறவமா அவங்க தைரியமா இருந்து இப்பெல்லாம் நிறைய போன்ல நிறைய வீடியோ பாக்குறோம். அதுல நம்ம சேஃப்டியா வச்சுக்கிற மாதிரி நிறைய கேஜெட்ஸ் இருக்கு. அந்த மாதிரி வாங்கி வைக்க முடியலனாலும் கவர்மெண்ட்ல இருந்து அந்த எலெக்ஷன்ல நிக்கிறவங்களுக்கு அவங்கள ப்ரொவைட் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். பெண்களுக்கு அவங்க பயத்தை கொடுக்கறதுக்கு என்ன காரணம்னா, முதல்ல வந்து அவங்களுக்கு அந்த தைரியத்தை சொல்றதுக்கு ஒரு ஆளு கிடையாது. முதல்ல இப்ப ஆண் பக்கம் இருந்து நம்ம ஆண் பக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க நீ பண்ணு, உன்னால முடியும்னு சொல்லி பேசுவாங்க. பெண் பக்கம் இருக்கிறவங்க அவங்களே சொல்றாங்க பெண்கள் தான் ஆபத்துன்ட்டு. இப்ப அதே மாதிரிதான் ரெண்டு பக்கமும் இருக்கும். ஆண் பக்கமும் கூட இருக்கிறவங்களும் ஆபத்து இருக்குதான் செய்யும். நாம வந்து முயற்சி எடுத்து அவங்க சொன்னா நாம அவங்க மட்டும் ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு. உதாரணத்துக்கு ஒரு சின்ன இன்சிடென்ட், எந்த கட்சி மீன் பண்ணி சொல்ல, ஒரு தலைவியை பத்தி தான் சொல்றேன் சிம்பிளா. புரட்சி தலைவி அம்மா அவங்க வந்து பார்லிமெண்ட்ல ஒரு இன்சிடென்ட்ல ஒரு இக்கட்டான ஒரு சுச்சுவேஷன்ல இருந்து தான் அவங்க வந்து ஒரு நாட்டை வந்து நல்லா இது பண்ணாங்க, அம்மாவா வந்து மாறினாங்க. அந்த மாதிரி அவங்கள நினைச்சு ரோல் மாடலா நினைச்சு நீங்க வந்து அதே மாதிரி ஃபாலோ பண்ணலாம். அவங்க இருக்கும்போது பொண்ணுங்களுக்கு சேஃப்டி இருக்குதுன்னு சொல்றாங்க, ஆண்களும் தான் கூட ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. ஆனா வந்து ஒரு பெண்ணே வந்து நாமளே வந்து டிமோட்டிவ் ஆகக்கூடாது, ஃபர்ஸ்ட் மோட்டிவா இருக்கும் பார்க்கணும். அவங்க என்ன சொல்றாங்க இவங்க என்ன சொல்றாங்களோ எதிர்பார்க்க கூடாது. ஒரு தேர்தல் வருதுன்னா அவங்க வந்து இப்ப ஆண்னா அவங்க ஜெயிச்சிருவாங்க, பின்னாடி ஆள் பலம் இருக்கு, அதிகார பலம் இருக்குது, ரவுடிசம் பண்ணுவாங்க அப்படின்னு. பெண்களுக்கு நீங்க அவங்களோட உரிமை இருக்கு, அவங்க வந்து கேள்வி கேட்கலாம், பதில் சொல்ற இடத்துல எல்லாமே கேட்கலாம். பெண்களுக்கு சமமான உரிமை இருக்கு. ஆனா வந்து அவங்க பயத்தினாலே விட்டுருவாங்க. இதுதான் ஒரு கருத்து. நீங்க சொன்னதுல கருத்துக்கள் நான் எடுத்துக்கிறேன். அதுல ஒரு சின்ன திருத்தம். முன்னாள் முதலமைச்சர் வந்து பார்லிமெண்ட்ல அசம்பிளில